Hi, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good morning, hi everyone. Uh, we know that there have been ongoing clashes between Iran, Israel, and United States for several days. நேயர்களே எங்களுக்கு தெரியும் சில நாட்களாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையில் பிரச்சினைகள், சண்டைகள், கொலைகள், அதே போன்று பலவிதமான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஈரானுடைய 48க்கும் அதிகமான தலைவர்கள் இந்த கொஞ்ச நாட்களாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சென்ற மாதம் 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அவருடைய ஏவுகணையின் மூலமாக இஸ்ரேலுடைய ஏவுகணை மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல 17ஆம் தேதி இந்த மாதம் 3ஆம் மாதம் 17ஆம் தேதி செக்யூரிட்டி கவுன்சில் லீடர் சீஃப் அதாவது அலி லர்ஜானி அவர்களும் இன்னும் அவருடைய மகன் இன்னொரு சிலரும் 17ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அலி லர்ஜானி என்பவர் யார்? Who is Ali Larjani? We must know about him. Who is the Ali Larjani? Ali Larjani, head of Iran Supreme National Security Council leader, chief. He killed on March 17. Larjani's son and several bodyguards killed in the airstrike by Israel. அதாவது அலி லர்ஜானி என்பவர் ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய பிரதானியாக அண்மை காலமாக செயற்பட்டவர். அவரும் அவருடைய மகன் இன்னும் அதிகமானவர்கள் அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலின் மூலமாக இந்த மாதம் 17ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் சொல்லுகின்றது, இஸ்ரேல் சேஸ் will track down and kill new supreme leader முஜ்தபா. அதாவது நாங்கள் எங்களுடைய இலக்கு புதிய அதாவது ஆயத்துல்லா கொமேனி சுப்ரீம் லீடராக இருந்த ஆயத்துல்லா கொமேனி அவருடைய மகன் தற்பொழுதோ ஈரானுடைய சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை கொலை செய்வதும் எங்களுடைய டார்கெட்டாக அதாவது எங்களுடைய முனைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று இஸ்ரேல் தரப்பு சொல்லுகின்றது. Israel army says still have thousands of targets left in Iran. அதாவது இஸ்ரேலுடைய தரப்பு சொல்லுகின்றது இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களுடைய கணிப்பில் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய டார்கெட். அவர்களை கொலை செய்வதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்று இஸ்ரேல் தரப்பு சொல்லுகின்றது. அதே போன்று அந்த அலி லர்ஜானி அவருடைய மரணத்தை கொலை செய்யப்பட்ட விடயத்தை ஈரான் மீடியா உறுதிப்படுத்துகின்றது. தெஹ்ரான் கன்ஃபார்ம்ஸ் த டெத் ஆஃப் இட்ஸ் டாப் செக்யூரிட்டி சீஃப் இன் அன் இஸ்ரேல் ஸ்ட்ரைக். அதாவது ஈரானுடைய மீடியாக்கள் ஈரானுடைய தொலைக்காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றது அந்த அலி லர்ஜானி அவர்கள் இஸ்ரேலுடைய ஸ்ட்ரைக் மூலமாக அந்த விண்வெளி தாக்குதலின் மூலமாக கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற விடயத்தை ஈரானுடைய தொலைக்காட்சி சேவைகள் உறுதிப்படுத்துகின்றது. அதே போல இஸ்ரேலுடைய கொடியவன் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்வதை பார்க்கலாம். இஸ்ரேலுடைய கொடியவன் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் லர்ஜானி கில்லிங் will give Iranians சான்ஸ் டு ஓவர் த்ரூ த ரிஜைம். அதாவது ஈரான் மக்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அவர்களுடைய விடயங்களை நகர்த்துவது
ஈரானுடைய மக்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அதாவது இந்த அலி லர்ஜானி அவருடைய கொலை ஈரான் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது என்ற விடயத்தை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த அலி லர்ஜானி என்பவர் யார்? ஹூ இஸ் அலி லர்ஜானி? He was close to Supreme Leader Ali Khomeini. அதாவது former Supreme Leader Ali Khomeini. அதாவது இந்த அலி லர்ஜானி அவர்கள் மிகவும் நெருக்கமாக, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதலில் மரணமடைந்த ஈரானுடைய அதிக காலம் சுப்ரீம் லீடராக இருந்த அந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக க்ளோஸாக இருந்த, அதாவது நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒருவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். அதே போல பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர், தெஹ்ரானின் பாதுகாப்பாக இருந்த லர்ஜானி துல்லியமாக தாக்கி கொலை செய்யப்பட்டார். அதாவது அலி லர்ஜானி அவர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்திலே இருக்கும் பொழுதுதான், தெஹ்ரானில் இருக்கும் பொழுதுதான் என்ன செய்யப்பட்டார்? அவருடைய வான் தாக்குதலின் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கார். அவருடைய மகன் இன்னும் சிலர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யார் இந்த லர்ஜானி? 1957 ஈராக்ல நஜாத் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். உலகில் பல முக்கியமான பிரமுகர்களுடன் அணுசக்தி, அதாவது நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். அந்த அளவுக்கு மிகவும் படித்த ஒரு முனைவராக இருந்தவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். அலி லர்ஜானி வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, கணிதம், கணனி அறிவியல் பட்டம் பெற்றவர், தத்துவவியல் கலையில் முனைவர் பட்டம் பெற்றவர். இப்படியாக அவருடைய இன்டலெக்சுவல், அதாவது அவருடைய படிப்பை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு படிப்பில் கணிதம், கணனி, அதே போன்று தத்துவவியல் போன்ற கலைகளில் தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்தவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். இஸ்லாமிய உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? எங்கே இஸ்லாமிய உலகம்? இஸ்லாமிய உலகம் ஒரே குடும்பமாக, ஒரே உம்மாவாக இருக்க வேண்டியவர்கள் இன்று உலகளாவிய ஆதாயங்களுக்காக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சோரம் போய் கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முழு இஸ்லாமிய உலகமும் மௌனிகளாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அலி லர்ஜானி அவர்கள் பிப்ரவரி 28ஆம் திகதி அந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் தாக்குதலில் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதற்கு பின்னாலே இந்த அலி லர்ஜானி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அதாவது அந்த தற்போதைய அரசாங்கத்தின் நிழல் தலைவராக இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். ட்ரம்புக்கு எதிராக, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கொடியவன் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நீண்ட கால யுத்தத்திற்கு நாங்கள் தயார் என்று அறைகூவல் விடுத்த ஒருவராக இந்த அலி லர்ஜானி அவர்கள் இருந்தார்கள். ஈரான் பாராளுமன்றமான மஜ்லிஸின் சபாநாயகராக, ஸ்பீக்கராக சுமார் 12 வருடங்கள் அலி லர்ஜானி அவர்கள் என்ன செய்தார்கள்? சபாநாயகராக அங்கத்துவம் வைத்தார்கள். அலி லர்ஜானி கொமேனியின் நம்பிக்கையாளராக, அதே போன்று ஆலோசகராக செயற்பட்டவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். ஈரான் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிஜில் போன்ற அதிநவீன ஏவுகணையின் வளர்ச்சிக்கு மிகவும் பங்கு வகித்தவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். கடந்த 28 நாட்களில் மட்டும் ஈரான் 48 உச்ச தலைவர்களை, சுப்ரீம் லீடர்ஸ்களை, அதாவது உச்ச தலைவர்களை, பெரிய பெரிய பதவிகளில் வகித்த உச்ச தலைவர்களை ஈரான் இழந்திருக்கின்றது என்று ஈரானுடைய மீடியாக்கள், ஈரானுடைய தொலைக்காட்சி சேவைகள் சொல்லுகின்றது. இதனை தெஹ்ரான் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த லர்ஜானி ஈரான் தொலைக்காட்சியில் தோன்றி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மக்களின் இதயங்களை தாக்கியது போல
நாங்களும் அமெரிக்கா இஸ்ரேலை தாக்குவோம், அவருடைய உள்ளங்களை அழிப்போம் என்று அறைகூவல் விட்டவர்தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். இஸ்ரேலின் ஒரே சர்வதேச விமான நிலையமாக இருந்த பென் கொரியன் விமான நிலையத்தை அதிநவீன சிஜில் ஏவுகணை மூலமாக தகர்த்து அழிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த அலி லர்ஜானி அவர்கள். யமனில் உள்ள இந்த அலி லர்ஜானி தான் யமனில் உள்ள ஹூதிகள், சிரியாவில் உள்ள கிளர்ச்சி குழுக்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தவர் இந்த அலி லர்ஜானி அவர்கள். ஹாமோஸ் ஜலசந்தியை மூடி உலக வேர்ல்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுத்த முயற்சித்தவரும் இந்த அலி லர்ஜானி அவர்கள். இப்பொழுதோ அமெரிக்கா இஸ்ரேலுடைய திட்டப்பட்டு அந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்களும், அதாவது அதிகமான காலங்கள் 38 வருடங்கள் என்று நினைக்கின்றேன், 38 வருடங்கள் ஈரானை ரன் பண்ணிய, ஈரானை அவருடைய கட்டுப்பாட்டிலே எந்த விதமான 86 வயதாக இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டிருந்த அதாவது ஆயத்துல்லா கொமேனி அவர்களை, சூப்பர் லீடர் ஆயத்துல்லா கொமேனி அவர்களை பிப்ரவரி 28 கொலை செய்துவிட்டு, அதே போன்று இந்த 3ஆம் மாதம் 17ஆம் தேதி அவர்களுக்கு இன்னொருவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்றிருந்தவர் தான் இந்த அலி லர்ஜானி அவர்கள். அவர்களையும் கொலை செய்து விட்டார்கள். அந்த வான்வெளி தாக்குதலில் கொலை செய்து விட்டார்கள். இப்பொழுதோ அவர்கள் இன்னும் பலர்களை டார்கெட் பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களும் அவருடைய எதிர்பார்ப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே முழு உலகமும், உலக முஸ்லிம்களும், உலக முஸ்லிம் நாடுகளும் மௌனிகளாக இருக்காமல் இந்த ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய, ஈரானை பாதுகாப்பதற்கு முன்வரக்கூடியவர்கள், உலக தலைவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியின் நோக்கம்.